தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை பூசாரிகளுக்கு வழங்கினாலும் கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை இன்னும் செயல்படுத்தவில்லை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பூசாரிகள் நலவாரியம், இந்த நலவாரியத்தை இந்த அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைய போகின்றது. இதுவரை அந்த நலவாரியத்தை செயல்படுத்தாமல் அடையாள அட்டை மட்டுமே இதுவரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு எந்த பூசாரியும் எந்த ஒரு நலத்திட்டம் வாங்க முடியாது. அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும் அரசாங்கம். பூசாரிகளுக்கு ஓய்வூதிய அந்த நலத்திட்டம், அந்த உறுப்பினர் அடையாள அட்டை பெற்றவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்குண்டான நிதிகளை ஒதுக்கினால்தான் பூசாரிகளுக்கு அந்த திட்டம் சேரும். வெறும் அடையாள அட்டை மட்டும் வழங்கக்கூடாது. என்ன கேட்கிறோம், 5 வருஷம் முடிய போகுது. இந்த 5 வருஷத்துல பூசாரி நலவாரியத்தின் மூலமாக அரசாங்கம் இதுவரையில் ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கல. இப்பதான் கடந்த நிதியாண்டுல சட்டமன்ற அறிவிப்புல கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தில் உறுப்பினர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இது எப்ப அறிவிச்சது? திருவண்ணாமலையில தேர்தல் அறிக்கையிலேயே வருது. 2021 தேர்தல் அறிக்கையிலேயே நம்ம முதலமைச்சர் அறிவிச்சார். திருவண்ணாமலையில கிராமப்புற பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதுல கூட 500 குறைச்சிட்டு தான் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் கூட எலெக்ஷன் 2 மாசம் தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி பூசாரிகிட்ட போனா தான் இந்த அரசுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படும். பூசாரி கிட்ட இன்னும் 2 மாசத்துல வச்சுக்கிட்டு தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க, எது செய்ய முடியாது. அரசாங்கத்தை நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பூசாரி நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். தேங்கி கிடக்கக்கூடிய 1500க்கும் மேற்பட்டுள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்களை உடனடியாக சிறப்பு கூட்டத்தை நடத்தி இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வழங்குவதற்கு உண்டான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாக எழுந்துள்ளது.